அனைவருக்கும் வணக்கம். புத்தாண்டு நட்சத்திர பலன்கள். வருகின்ற ஜனவரி மாதம் புதன்கிழமை முதல் புது வருடம் பிறக்கிறது. இந்த புது வருடம் உங்களுக்கு சகல நன்மைகளையும் பல நல்ல வளர்ச்சிகளையும் தரும் என்ற அடிப்படையில் அஸ்வினி நட்சத்திரம் முதல் ரேவதி நட்சத்திரம் வரை உள்ள 27 நட்சத்திரக்காரர்களுக்கும் தனித்தனியாக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நட்சத்திரமாக இந்த ஆண்டு என்ன மாதிரியான பலன்கள் நடைபெறும் என்று பார்க்கலாம். பொதுவாக வருட கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய குரு, சனி, ராகு, கேதுகள் பெயர்ச்சியாகிறார்கள் இந்த வருடம். இந்த 4 பிரம்மாண்ட கிரகங்களும் என்ன மாதிரியான அடிப்படையில் உங்களுக்கு அமைகிறார்கள் என்று பார்த்து அதன் அடிப்படையில் அவர்களால் ஏற்படக்கூடிய நன்மைகளும் தீமைகளும் என்ன என்பதை பற்றி நாம் பார்க்கலாம். இன்று நாம் பார்க்கக்கூடிய நட்சத்திரம் ரோகிணி நட்சத்திரம், ரிஷப ராசியாகும். ரோகிணி நட்சத்திரத்தினுடைய அதிபதி சந்திர பகவானாகும். ரிஷப ராசியினுடைய அதிபதி சுக்கிர பகவானாகும். பொதுவாக இதுவரை உங்களது ஜென்மஸ்தானத்தில் குரு பகவான் மிக வலிமையாக சஞ்சாரம் செய்தது மட்டுமின்றி உங்களது பூர்வீக ஸ்தானத்தில் கேது பகவானும் மிக வலிமையாக செயல்பட்டு பல தடைகளையும் இன்னல்களையும் உங்களுக்கு அதிகமாக ஏற்படுத்தியிருப்பார். ஜென்மத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் பல்வேறான நெருக்கடிகளை ஏற்படுத்தியிருப்பார். குறிப்பாக எந்த செயல் செய்தாலும் அதில் பெரும் தடைகளையும் பெரும் சோர்வுகளையும் நிம்மதியற்ற தன்மைகளும் என்று எங்கு திரும்பினாலும் பெரும் போராட்டங்களையே சந்தித்து கொண்டிருந்த ரோகிணி நட்சத்திரம் ரிஷபராசிக்காரர்களுக்கு வரக்கூடிய 2025ஆம் வருடம் குரு பகவான் உங்களது ஜென்ம ராசியிலிருந்து விடுபட்டு உங்களது 2ஆம் இடமான தனம், வாக்கு, குடும்பஸ்தானத்திற்குள் மே மாதம் முதல் சஞ்சாரம் செய்கிறார். அதனால் இந்த வருடம் உங்களுக்கு நல்ல ஏற்றங்களும் உயர்வுகளும் லாபாதிபதியான குரு பகவானினால் நிச்சயம் ஏற்படும். குரு பகவான் அஷ்டமஸ்தானத்திற்கு அதிபதியாகவும் லாபஸ்தானத்திற்கு அதிபதியாகவும் இருந்தாலும் பொதுவாக குரு என்றாலே மிகவும் சுபத்துவமான கிரகமாகும். அதனால் குரு பகவான் உங்களது தனஸ்தானத்திலேயே சஞ்சாரம் செய்ய போவதினால் பொருளாதார ரீதியாக இருந்த பெரும் தடைகளும் அதிகப்படியான வலிகளும் அதிக கழுத்தை நெரிக்கக்கூடிய கடன் சார்ந்த நெருக்கடிகளும் சற்று அதிலிருந்து விடுபட்டு நிம்மதியையும் உற்சாகத்தையும் பெறக்கூடிய நல்ல வாய்ப்புகள் இந்த வருடம் உங்களுக்கு உருவாகும். அதனால் எந்த செயல்களிலும் இருந்த மன இறுக்கங்கள், சோர்வுகளை நீக்கி புது தெம்புடனும் புதிய தைரியத்துடனும் புதிய உற்சாகத்துடனும் ரிஷபராசி ரோகிணி நட்சத்திரக்காரர்கள் நீங்கள் முயற்சிகளை மேற்கொள்ளலாம். இதுவரை இருந்த தடைகளும் சிரமங்களும் நீங்கி இனி உங்களுக்கு நல்ல வெற்றிகள் உருவாகும். அது மட்டுமல்லாமல் உங்களது பூர்வீக ஸ்தானத்தில் இருந்த கேது பகவானும் முற்றாக விலகி உங்களது 4ஆம் இடத்திற்குள் சஞ்சாரம் செய்வதனால் பூர்வீகம் சார்ந்தவற்றில் இருக்கக்கூடிய சில இன்னல்கள், கோர்ட் வழக்கு சார்ந்த பிரச்சனைகள் சற்று நிவர்த்தியாகி பூர்வீகத்தினால் ஏற்றங்களும் லாபங்களும் உருவாகும். அதே போல பெற்ற குழந்தைகளை நினைத்து அதிகப்படியான கவலைகளில் அடைந்த சில ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு வரக்கூடிய வருடம் குழந்தைகளால் நல்ல நன்மைகளும் உயர்வுகளும் நல்ல பெயர்களும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். ஏனென்றால் உங்கள் குழந்தை ஸ்தானத்தில் இருந்த கேது பகவான் முற்றாக அகழ்வது உங்கள் குழந்தைகளுடைய மன இறுக்கங்கள் தளரும். அவருடைய கல்வி சார்ந்த சூழல்கள் திருப்திகரமாக அமையக்கூடிய நல்ல வாய்ப்புகளும் உங்கள் குழந்தைகளுடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய அனுகூலமான சாதகமான பலன்களும் நடைபெறும். அது மட்டுமல்லாமல் உங்களது தொழில் ஸ்தானாதிபதியும் தொழிலுக்கு காரக கிரகமும் என்று சொல்லக்கூடிய சனி பகவானும் வரக்கூடிய மார்ச் மாதம் முதல் உங்களது லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 11ஆம் இடத்திற்குள் சஞ்சாரம் செய்வது மிகவும் உன்னதமான விசேஷமாகும். ஏனென்றால் தொழில் ஸ்தானாதிபதியே லாபஸ்தானத்திற்குள் செல்வதும் தன் வீட்டிற்கு 2ஆம் இடத்திற்குள் சனி பகவான் செல்வதும் உன்னதமான விஷயமாகும். அதனால் தொழில் ரீதியாக இருந்த ஏமாற்றங்களும் வலிகளும் நிவர்த்தியாகும். புதிய தொழில் சார்ந்த யுத்திகளை கையாளக்கூடிய நல்ல வாய்ப்புகளும் அவை உங்களுக்கு நல்ல உயர்வுகளையும் மிகப்பெரிய வளர்ச்சிகளையும் தரக்கூடிய சிறப்பான வாய்ப்புகள் உங்களுக்கு உருவாகும். அதனால் ஏற்றத்தாழ்வுகள் நீங்கும், மனக்குழப்பங்கள் அகலும், தொழிலில் இருந்த தயக்க உணர்வுகள் நீங்கி தொழிலில் நல்ல வளர்ச்சிகளை காணக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். உத்தியோகம் சார்ந்து பணிபுரியக்கூடிய ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு உத்தியோக ரீதியாக இருந்த மன அழுத்தங்கள், சில பய உணர்வுகள், இனம் புரியாத ஒரு குற்ற உணர்வு சார்ந்த சில தொந்தரவுகள் அகலும். மேலதிகாரிகளுடைய சில தொந்தரவுகளும் சில தேவையற்ற விவாத வார்த்தைகளும் நீங்கி உத்தியோகத்தில் நல்ல முன்னேற்றங்களும் நெடுநாளாக எதிர்பார்த்து கொண்டிருந்த சம்பள உயர்வு சார்ந்த வாய்ப்புகளும் பதவி உயர்வு சார்ந்த முன்னேற்றங்களும் இந்த வருடம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சாதகமான சூழல்கள் உருவாகும். அதனால் தொழில் ரீதியாக புதிய முயற்சிகளை மேற்கொள்ளக்கூடிய நபர்களாகட்டும் அல்லது உத்தியோகம் சார்ந்த முயற்சிகளை ஊதிய உயர்வு சார்ந்த முயற்சிகளை மேற்கொள்ளக்கூடிய நபர்களுக்கும் இந்த வருடம் மிக சாதகமாக இருக்கும். சுயமாக தொழில் செய்யக்கூடிய ரோக நட்சத்திரக்காரர்களுக்கு சுயதொழில் ரீதியாக இதுவரை பட்ட
வலிகளும் வேதனைகளும் மிக பெரியதென்று குறிப்பிடலாம். எங்கு திரும்பினாலும் அங்கே மிகப்பெரிய அடியை வாங்கியிருப்பீர்கள். நன்றாக திறமையாக தொழில் செய்த நபர்கள் கூட கடந்த வருடம் அதிகப்படியான மன உளைச்சல்களில் சிக்கி தவித்திருக்கலாம். ஆனால் வரக்கூடிய வருடமானது உங்களுக்கு நல்ல உயர்வுகளை தரக்கூடியவையாக இருக்கும். சுயதொழில் ரீதியாக ஏற்பட்ட இறுக்கங்கள், சில மனக்காயங்கள் அகன்று சுயதொழிலில் நல்ல வளர்ச்சிகளை காணக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். புதிய ஆர்டர் சார்ந்த முயற்சிகளாகட்டும், அது சார்ந்த லாபங்களாகட்டும் வரக்கூடிய வருடம் உங்களுக்கு மிக திருப்திகரமாக இருக்கும். சுயதொழில் ரீதியாக பெற்ற கடன்களை நினைத்து நீங்கள் கடுகளவும் பயப்பட தேவையில்லை. சுயதொழிலில் சாதகமான பலன்கள் நடைபெறக்கூடிய சூழல்கள் இருப்பதினால் அது சார்ந்து வாங்கிய கடன்களை அடைக்கக்கூடிய வாய்ப்புகளும், குடும்பத்தில் இருந்து வந்த சில ஏற்றத்தாழ்வுகள் பற்றாக்குறைகள் நிவர்த்தியாகி குடும்பத்தில் லாபங்களும் நெடுநாளைக்கு பின்பு மகிழ்ச்சிகளும் உயர்வுகளும் உருவாகும். அதேபோல புதிய தொழில் நிறுவனங்களை விரிவுபடுத்த வேண்டும் என்ற எண்ணமுள்ள சில ரோகிணி நட்சத்திரக்காரர்கள் வரக்கூடிய வருடம் அது சார்ந்த முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளலாம். அவை உங்களுக்கு திருப்திகரமாகவும் சாதகமாகவும் இருக்கும். வெளிநாட்டில் தங்கி வேலை பார்க்கக்கூடிய ரோகிணி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை வரக்கூடிய வருடமானது வெளிநாட்டு சார்ந்த தொழில் ரீதியாக நல்ல வளர்ச்சிகளை உங்களுக்கு ஏற்படுத்தக்கூடியவையாக இருக்கும். அங்கே தொழில் நிமித்தமாக வேலை மாறுதல் சார்ந்த முயற்சிகளை மேற்கொள்ளக்கூடியவர்களோ அல்லது சம்பள உயர்வுக்காக முயற்சிகளை மேற்கொள்ளக்கூடிய நபர்களோ, விசா சம்பந்தப்பட்ட விஷயங்களோ ஆகட்டும், கிரீன் கார்டு சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்காக முயற்சி மேற்கொள்ளக்கூடிய நபர்களுக்கு வரக்கூடிய வருடமானது மிகவும் சாதகமானவையாக இருக்கும். அதனால் இதுவரை இருந்த சில தடுமாற்றங்கள் நீங்கும். புதிய முயற்சிகளை நீங்கள் நம்பிக்கையுடன் செயலாற்றலாம். அவை உங்களுக்கு சாதகமான பதில்களை தரக்கூடிய சிறப்பம்சங்கள் நிச்சயம் உண்டு. ரோகிணி நட்சத்திரக்காரருடைய கடன் சார்ந்த பிரச்சனைகளை பொறுத்தவரை எங்கு திரும்பினாலும் கடந்த வருடங்களில் அதிகப்படியான கடன் நெருக்கடிகளையும் மிகப்பெரிய பற்றாக்குறைகளையும் சந்தித்திருப்பீர்கள். குறிப்பாக லாபத்தை காட்டிலும் வீழ்ச்சிகளுமே கடந்த காலங்களில் உங்களுக்கு உருவாகியிருக்கலாம். ஆனால் பிரம்மாண்ட கிரகங்களுடைய பெயர்ச்சிகள் உங்களுக்கு வரக்கூடிய வருடம் மிக சாதகமாக அமைவதினால் நெடுநாளாக அடைக்க முடியாதா என்று ஏங்கிக் கொண்டிருந்த சில கடன்களை அடைக்கக்கூடிய வாய்ப்புகளும், வங்கியில் நகைகளை வைத்து அதன் மூலமாக கடன் பெற்றவர்கள் அந்த கடன்களை அடைத்து உங்கள் நகைகளை திருப்பக்கூடிய நல்ல சூழல்களும் உருவாகும். அதனால் பொன்பொருள் சேர்க்கைகளும் தனலாபங்கள் அதிகரிக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகளும் நிச்சயம் உருவாகும். அதனால் எந்த சூழ்நிலைகளையும் விரக்தியடையாமல் துணிந்து தன்னம்பிக்கையோடு நீங்கள் செயலாற்றலாம். உங்கள் முயற்சிகள் தோல்வி உறாமல் வெற்றியடையக்கூடிய வாய்ப்புகள் வரக்கூடிய வருடம் ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு மிக அதிகமென்றே குறிப்பிடலாம். இதுவரை திருமணமாகாத ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு ஜென்மத்தை விட்டு குரு பகவான் உங்களது 2ஆம் இடமான குடும்பஸ்தானத்திற்குள் அமைவது மிகவும் சிறப்பான விஷயமாகும். அது மட்டுமல்லாமல் உங்களது 6ஆம் இடமான கடன், நோய், எதிரி என்று சொல்லக்கூடிய எதிர்ப்பதமான ஸ்தானத்திலிருந்து குரு பகவானுடைய பார்வை செலுத்துவதினால் அது சார்ந்த சிக்கல்கள் குரு பகவானால் கட்டுப்படுத்தப்படும். அதனால் திருமணம் சார்ந்து முயற்சி எடுக்கக்கூடிய நபர்கள் தாராளமாக வரக்கூடிய வருடம் திருமணம் சார்ந்த முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். உங்களுக்கு நல்ல வரன்கள் விரைவில் அமையக்கூடிய சாத்தியங்கள் மிக மிக அதிகம். குழந்தை பேர் இல்லாத ரோகிணி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை கடந்த வருடம் கேது பகவான் உங்களது புத்திரஸ்தானத்தில் மிகவும் பலம் பெற்று செயலாற்றுவதினால் உங்களுக்கு குழந்தை பாக்கியங்கள் கிடைத்தும் அவை நிற்காமல் தடையேற்பட்டு கொண்டிருந்திருக்கலாம். குழந்தை என்ற ஏக்கங்களை பெருமளவில் சுமந்து கொண்டிருந்த சில ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வருடம் மிக சாதகமான சூழல்கள் உருவாகும். குழந்தைக்கு காரக கிரகம் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் உங்களது குடும்பஸ்தானத்திற்குள் சஞ்சாரம் செய்வதும் உங்களது குழந்தை ஸ்தானத்தை விட்டு கேது பகவான் முற்றாக அகலப்போவதும் நல்லதொரு விசேஷமாகும். ஏனென்றால் குடும்பம் விருத்தி அடையக்கூடிய சூழல்கள் உருவாகும். அதே போல மருத்துவம் சார்ந்து குழந்தை பேருக்காக முயற்சிகளை மேற்கொள்ளக்கூடிய தம்பதிகள் தாராளமாக முயற்சிகளை மேற்கொள்ளலாம். உங்களுக்கு மிக விரைவில் குழந்தை பாக்கியம் கிட்டும் என்று குறிப்பிடலாம். ரோகிணி நட்சத்திரக்காரருடைய நோய் ஸ்தானத்தை பொறுத்தவரை உடல் ஆரோக்கிய ரீதியாக ஜென்ம குருவினால் ஏகப்பட்ட வலிகளையும் தொந்தரவுகளையும் நீங்கள் சந்தித்திருப்பீர்கள். குறிப்பாக சுகர், பிரஷர் போன்ற தொந்தரவுகளும், ஒபிசிட்டி சார்ந்த தொந்தரவுகளும், அடிக்கடி கால் நரம்பு சார்ந்த சில பிரச்சனைகளால் கெண்டை பிடிப்பு, கால் மரத்து போதல் போன்ற தன்மைகள் உங்களுக்கு இருந்திருக்கலாம். அது போன்ற சிக்கல்கள் நீங்கி சாதகமான சூழல்களும் நல்ல வாய்ப்புகளும் உருவாகும். நெடுநாளாக இருந்த நோய் பாதிப்புகள் நிவர்த்தியாகும். ஆனால் உங்கள் சுகஸ்தானத்தில் அடுத்து கேது பகவான் சஞ்சாரம் செய்யப்போவதினால் முடிந்தவரை வெளிப்பதார்த்த உணவுகளை முற்றாக தவிர்ப்பதும் அதிக குளிர்ச்சி நிறைந்த உணவுகளை உண்ணாமல் தவிர்ப்பதும் மிகவும் உங்களுக்கு நன்மையாகும். ஏனென்றால் அவை தேவையற்ற வயிறு சார்ந்த சில பிரச்சனைகளை ஏற்படுத்தலாம். நிச்சயம் பெருமளவில் பாதிப்புகள் இருக்காது. ஆனால் சிறு சிறு பாதிப்புகளை தவிர்ப்பதற்காக நீங்கள் முடிந்தவரை வெளிப்பதார்த்த உணவுகளையும் அதிக குளிர்ச்சி நிறைந்த உணவுகளையும் தவிர்க்கும் பட்சத்தில் உங்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் நல்ல வாய்ப்புகளும் நல்ல முன்னேற்றங்களும் உருவாகும்.
பொதுவாக ரோகிணி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இந்த வருடம் உங்களுக்கு மிக சிறப்பான வருடமாக அமையும். எல்லா வித முயற்சிகளையும் நீங்கள் தாராளமாக கையில் எடுக்கலாம், அவற்றை செயல்படுத்தலாம். அவை உங்களுக்கு தோல்வி உறாமல் வெற்றியடையக்கூடிய சாத்தியங்கள் உண்டு. ஒரே ஒரு குறை, உங்களது சுகஸ்தானத்தில் கேது பகவான் இருப்பதினால் புதிய வீடு கட்டுவதற்கான முயற்சிகளாகட்டும் அல்லது புதிய வாகனம் வாங்குவதற்கான முயற்சிகளை வரக்கூடிய வருடம் தவிர்க்கும் பட்சத்தில் உங்களுக்கு நல்ல மேன்மைகள் உருவாகும். இந்த புத்தாண்டு ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு சகல ஐஸ்வர்யங்களையும் நல்ல உயர்வுகளையும் தர வேண்டும் என்று இறைவனிடம் பிரார்த்தித்துக் கொள்கிறோம். இந்த வருடத்திற்கேற்ற சிறந்த பரிகாரமாக ஒவ்வொரு ரோகிணி நட்சத்திரக்காரர்களும் உங்கள் வீட்டருகில் உள்ள பெருமாள் கோவிலுக்கு அவசியம் சனிக்கிழமை நாளன்று சென்று உங்கள் ஜென்ம நட்சத்திரத்திற்கு அர்ச்சனை செய்து வர சகல தொந்தரவுகளும் நீங்கி நல்ல வளர்ச்சிகளை நீங்கள் நிச்சயம் பெறலாம். நன்றி, வணக்கம்.